வணக்கம். நான் மறுபடியும் பால் சுதர்ஷன் சேனல். இது பால் சுதர்ஷன் சேனல். இன்றைய சுபம் முகூர்த்த தினத்தில் சுக்கரவாசரக இன்றைக்கு தமிழ் மாதப்படி குரோதி வருஷம் பங்குனி மாதத்திலேயே பங்குனி மாதம் கடைசி மாதம். அதில் 28ஆம் தேதி இன்று நேற்றைய தினம் கௌசல்யா பரம குவாதசி வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. சுபகிருத லட்சணங்கள் காமதேனும் வரகாயினும். இன்றைக்கு கஜகர்ண யோகமும் அமிர்த யோகமும் கைகூடும். இன்றைக்கு சாதாரண வெள்ளிக்கிழமை அல்ல, அதுவும் பங்குனி உத்திரம் நிறைந்த வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் பஞ்சாங்கப்படி, தமிழ் பஞ்சாங்கப்படி நாளைய தினம் பௌர்ணமி திதிக்கு வயம். திதி என்றால் பௌர்ணமி அமாவாசை திதி. நிலாவின் சுழற்சியை பொறுத்தே அமையும். நிலாவின் கற்பவெப்ப நிலை, நிலாவின் அமைப்பு, கிரகநிலைப்படி பூமியை மையமாக கொண்டு நிலாவானது பூமியை சுற்றி வர, சூரியன் பகலிலே பூமியை சுற்றி வர, இரவிலே சுடராக நிலா சுடரை இயேசு கிறிஸ்து அறிய தேவாதி தேவர் உருவாக்கியுள்ள சிருஷ்டிகரே ஸ்லோகம். தேவாதி தேவரே மறுக்கொன்றே வெண்செந்தே. இன்றைக்கு 28ஆம் தேதி பங்குனி, நாளைக்கு பௌர்ணமி, நாளைய தினம் சனிக்கிழமை. முந்தைய தினம் நேற்றைய தினம் பிரதோஷ நாள் அமைகளாயிற்று. அதுவும் சாதாரண பிரதோஷம் அல்ல, ஸ்ரீ முருகப்பெருமாளுக்கு உகந்த பிரதோஷம். அதாவது சிவபெருமானாகிய கமரி ஈசன் கங்கையாரின் கூற்றின்படி தேவர்களை இந்த பூலோகத்தில் பல அசுரங்கள் சிகைக்கும் மற்றும் தேவர்களுக்கு இடைஞ்சல்களாக பல சதி திட்டங்களை நிறுத்தினர். அங்கு அசுரங்களின் தலைவனானவன் தான் சூரபத்மநாபன். கங்கப்புராணத்தில் ஸ்ரீ கங்கப்பெருமாள் 5ஆம் பகையான ஸ்கந்த வீடு, 6ஆம் பகை பழமுடி சோலை ஆகலால் இன்னொரு அரக்கன் மாபலம் பொருந்திய காரகாசுரன் என்றால் அந்த அரக்கனின் கதையானது யானை வடிவத்திலே, அதாவது முகமானது சிற்பப்பட்டிருக்கும். அங்கே காரகாசுரனையும் சூரபத்மநாபனையும் வீழ்க்கவே இக்கரைய பங்குனி மாதம் சிறப்பம்சம் பெற்றுள்ளது. ஸ்ரீ முருகப்பெருமாள் கார்த்திகேயன் காமகதிர் விழா, என் செங்கோட்டையன், என் செங்கமிழ் குமரா, வீரவேல் வெற்றிவேல் கைரிவேல், வீரவேல் வெற்றிவேல் கைரிவேல், வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஸ்கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, பாசபாணி கங்காயுரபாணி முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சமேத வள்ளி தெய்வனை அம்மையார் தெய்வனையும் வணங்க கொண்ட நாளும் தான் இக்கரிய பங்குனி மாதம் திருநாள். வெறும் அரக்கங்களை அசுரங்களை மட்டும் வீழ்க்க தமது எல்லா சூரிய சக்தியும் கிரியா சக்தியும் இந்த பஞ்சலோகங்களின் எல்லா அனைத்து சக்திகளும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, கனல், அக்னி குரங்குக்கு எரிகிற கனல் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் தண்ணீர் ஜுவாலையானது ஜல பிரளயமே வந்த அளவிற்கு, அதாவது ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் மகாபாரதத்தில் பார்க்கையில்
அங்கே குவாபர யுக முடிவில் ஒரு மானிகனான குறவன், அதாவது வேகன் வந்து வில்லை அம்புகளை விழிங்கள் நாணிக்கிற அவன் எய்த அம்பு வழி திசை மாறி ஸ்ரீ கிருஷ்ணர் நந்தகோப குமாரின் திருப்பாதத்தில் வலது பாதத்தில் பதிந்தது. ஆதலால் ரத்தம் குருதியானது அளவுக்கு வலிந்து போனது. அப்படியே குறித்து ஸ்ரீ கிருஷ்ண பெருமாளானவர் தமது ஆவியை தமது உத்வேகமான ஆவியை பிரம்மஸ்வரமான ஆவியை ஸ்ரீ வைகுண்ட வாச திருமால் ஏழ்மலை வாசலுக்கு பரலோகத்திற்கு தமது ஆவியை பரலோகத்திற்கு அனுப்பினார். பூலோகத்தில் அவரது சரீரம்தான் இருந்தது. அக்கணமே ஜலப்பிரளயம் சூழ்ந்தது. செங்கோட்டையன் ஆனவர் முருகப்பெருமாள் திருச்செங்கோட்டு அப்படின் என்ற குன்று மலை குன்றில் மயில் நடனம் புரிய அவர் ஒரு காரக திருமந்திரம் சொல்ல அங்க வாசகத்திற்கு மயிலானது நடனம் புரியாமல் ஒரு அப்சரா கன்னிகைகள் ஆறு கன்னிகைகள் மங்கைக்கரசிகளிடம் ஸ்ரீ முருகப்பெருமாளானவர் கைப்பூசக்கிருந்தங்கு ஸ்ரீ முருகப்பெருமாளானவர் 6 முகமாக அவதரித்தார். ஒவ்வொரு 6 படை வீரர்களில் பிறந்த ஒவ்வொரு ஸ்ரீ சிவபெருமாளுக்கும் கம்பதி பார்வதிக்காயருக்கும் பிறந்த 6 தேவகுமாரர், அதாவது 6 பாலகர்கள் தெய்வகுமாரர்கள் 6 உருவங்களாக ஸ்ரீ கைப்பூசக்கிருநாள் அங்கு ஒருவருக்குள்ளார் அவதரித்தார். அதன் பிறகு வைகாசி விசாகம் அங்கு அதாவது சூரசம்ஹார திருநாள் ஏறக்குறைய இம்மாதத்திலிருந்து இது ஏப்ரல் மாதம், ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் வரும். ஏனென்றால் தமிழ் மாதப்படி சித்திரை வைகாசி ஆனியாடி ஆவணி மாதத்திலே ஆவணிக்கும் புரட்டாசிக்கும் இடையே வரக்கூடிய பௌர்ணமி திருநாளுக்கு அங்கே ஆவணி பௌர்ணமி அல்லது புரட்டாசி பௌர்ணமியிலிருந்து 7ஆம் நாள் சூரசம்ஹாரம் நிகழ்ந்தது. இன்றைக்கு சூரபத்மநாபனை மற்றும் பல அரக்கங்களின் கொள்ளைகளை வீழ்த்த தமது வேலாயுதத்தை பயன்படுத்தி அங்கு அரக்கங்களின் கலைகளை வீரப்படைகளால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நாரதர் மூலம் அங்கு செய்தி அனுப்பப்பட்டது. முருகப்பெருமாளின் படை வீரர்கள் எல்லாம் மறைந்து சாய்ந்தனர். இருந்தாலும் காமி போருக்கு முன்வந்து அப்பொழுது அங்கே சூரபத்மநாபன் அங்கே காரகாசுரனை வீழ்த்தினார். சூரபத்மநாபன் சிறு எலியாக மாறி அங்கே மலை விரியோக்க
வி 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 அந்த மலையின் பெயர் எனக்கு விரையூக் என்ற மலை குன்றிலிருந்து எதிரியாக திரும்பவும் அசல் உலகத்துக்கு மாறுவதற்கு முன்னமே அவனை காய்க்கார். அதன் பிறகு சிவ நிகழ்வு நடந்தது. அனைவர்கள் பாதுகாப்பாடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் தெய்வானை மணவாட்டியாக மணந்தார். அத்தகைய நன்னாள்தான் இன்றைய பங்குனி உத்திரமானது ஸ்ரீ முருகப்பெருமாளுக்கு சிறப்பு வாய்ந்த கடைசி விழா. கடைசி நாளில் பங்குனி கடைசி 3ஆம் நாளிலே வரக்கூடிய விழாக்கள். இன்றைக்கு சந்திராஷ்டமம். நேற்றைய தினம் திருவோணம் அவிட்டம். நேற்றைய பரிகாரம் தெற்கு கைலம். எப்பொழுதும் வியாழக்கிழமை சந்திராஷ்டமம். ஸ்ரீ குருவாசக தெற்கு சூலம் பரிகாரம் கைலம். இன்றைக்கு பரிகாரமானது எண்ணெய் அல்லது பால் மற்றும் சூலமாக மேற்கு பால். இன்றைக்கு மேஷராசி அமோக வெற்றியினை பெறக்கூடிய ராசி. நாளைய தினம் பௌர்ணமி விடிய உள்ளது. குறிப்போருக்கு வருவினிப்பும் இப்பொழுது ஸ்ரீ ஸ்கந்த பெருமானை ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி வாழ்க்கை புகழ்ந்தப்பாக அவரது ஓம் ஸ்ரீ சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரித்து கங்க சக்தி கவசமும் ஸ்கந்தகுரு கவசமும் இப்பொழுது வாசிக்கிறேன். குறிப்போருக்கு வலுவினிப்பும் கும்பம் நெஞ்சில் பறிப்போக்கு செல்வம் பலிக்கு கறிக்கொண்டும் நிஷ்கையும் கைகூடு நிமலங்கது கங்க சஷ்டி கவசங்கனை அமர விரத்தீர ஓர் அமரம் புரிந்த குமர நதி நெஞ்சே குறி சஷ்டியனுக்க சரவண பவன சுஷ்கது குருவும் சென்றது வேலம் பாக மிரண்டு பன்மணி கருங்கை கீதம் பாக கிங்கினியாக மயனு நகன செய்யும் மயிர்வாகனா கையில் வேளால் என்னை காக்க வந்து வர வேளா யுகனா வருக மயிலோங் வருக இங்கிரன் முகல இங்கிசை போக்க மந்திர வடிவே வருக பாகவன் மருக வருக நீசக்கிரமகள் நினைவோங் வருக ஆறுமுகம் பறிக்க ஐயா வருக பாகவன் பாமணியே நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறுதிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சருதியில் வருக மனுஷன் துதி கெடுக்க ஐயா வருக எண்ணையாலும் இணையும் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசம் பரந்த வீரர்கள் 12 விலங்கன் காக்க வேலும் வருக ஐயும் கிளியும் அரைவரும் உயிரையும் கிளியும் கிளவதையும் இழைப்பிக்கமும் நிக்கமும் உதகும் சண்முகன் தீயும் கனிவதியவும் குங்கதியாம் இவன் குகனிடம் வருக ஆறுமுகமும் மணிமுகியாவும் பன்னீருக்கின் புய கலகிய மார்பு பருப்பு சனமும் பறக்கம் பறித்து நன்னறி போங்க நவரத்ன மாலையும்
புரி மூலம் முக்கணி மரபும் கெப்பல உடைய கிருவ இருந்தியும் புறங்க மருது சுகவரி பக்கம் ஸ்ரீ நவரத்னம் பதிக்க நற்செய்யராகும் இருக்குறை அழகும் இதை முழங்காலும் கிருவதி அரணி சிறும்புரி முழங்க சிறகன 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 சிறங்க முக 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 நகநக 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 நகன திகுகுண திகுகுது திகுகுண திகுண எங்கனையாலும் ஏகத செல்வ மைங்கன் வேங்கும் வரமறை உதவும் லாலா 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 வேஷமும் லீலா லீலா லீலாவை மகனிங்கு உன் திருவடியை உறங்குங்களுக்கு என் பகை வாய்க்கும் இணையடி காக்க புவிவாள் இறைவன் காக்க பன்னிரு வெளிய பாலனை காக்க அடியின் வகனம் அழகுவை காக்க அடியின் வகனம் அழகுவை காக்க பொறிப்புரை நெற்றை புனிதவை காக்க கதிர்வேல் இறங்கும் கண்ணினை காக்க அவர் கண்ணினை காக்க விதிசெவி இறங்கும் வேலை காக்க நாசிகள் இறங்கும் நல்வேல் காக்க பெரிய வாழ்கனை சிறுவேல் காக்க முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க புக்கு பூவடி வேளாண் பக்கு பகலவன் கங்கலருவாக விடு வேலை வெறுங்கது ஓட வேலை வெறங்கது ஓட வெறங்க அசுரங்கள் ஓட திரைக்கு ஓட புலியும் நதியும் அவர் மயிர்வாகனத்தின் முன்பாக புலியும் நதியும் பொங்கரி நாயும் எரியும் கருதியும் என தொடர்ந்திருக்க கேளும் பாம்பும் சேயாங் போறான் கருவிடும் விஷயங்கள் பகுக்குயரங்கம் ஏறிடும் விஷயங்கள் உறுப்புடன் விலக குருப்பரன் பரணி குங்குனை இருக்க சின்ன குழந்தை சேவரி போக்கி குருப்பரன் பரணி குங்குனில் இருக்க ஸ்ரீ முருகப்பெருமாளுக்கு உறங்க நட்சத்திரமானது உத்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆக மற்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னொரு திருப்பம்சங்களுடன் நான் சந்திக்கிறேன். இவ்வாறு விடைபெறுகிறேன். சுதர்ஷன்.